பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நாளிலும் கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மாறா என்ற வார்த்தையை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 26 வரையிலும் நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் கிடைக்காமல் நாவு வறண்டவர்கள் போன பொழுது அந்த இடத்துல மாறாவிலே வந்த பொழுது, மாறா என்ற இடத்தில் வந்த பொழுது அங்கே இருக்கிற தண்ணீரோ அவர்களுக்கு கசப்பான தண்ணீராக மாறிவிடுகிறது. அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, மோசையை நோக்கி அவர்கள் முறுமுறுக்க தொடங்கி விட்டார்கள். ஏன் எங்களுக்கு தண்ணியில நாங்க செத்து போயிடுவோம், தேவனை நம்பி உங்களை நம்பி தானே வந்தோம் என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல அநேக பாடுகள் உபத்திரங்கள் இருக்கலாம், முறுமுறுப்பு இருக்கலாம். கொஞ்சம் ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்றால் உடனே நீங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி முறுமுறுக்க தொடங்கி விடுகிறீர்கள் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தருடைய மனுஷனாகிய மோசையோ உடனே அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் தேவனை நோக்கி தன் ஜனங்களுடைய இந்த காரியத்தை அவர் பேசும் பொழுது, சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மரத்தை மோசைக்கு காட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அந்த மரத்தை காட்டவில்லை? தேவனோடு கூட நீங்களும் நானும் உறவாடுவோம் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நினைப்போம் என்றால், தேவனிடத்தில் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த பிள்ளை நினைக்கிறீர்களோ, நிச்சயமாக அவங்களுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அவருக்கு கொடுப்பார் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், மோசைக்கு உடனே அந்த மரத்தை காட்டி மோசை அந்த மரத்தின் கொப்புகளை வெட்டி அந்த தண்ணீரில் அந்த கசப்பான அந்த மாறா என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர், அதனாலதான் அதற்கு மாறா என்று பெயர் வந்திருக்கிறது. அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் என்னமாக மாறுகிறது? மதுரமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவர் கீழ்ப்படிந்த உடனே அந்த தண்ணீர் மதுரமானது. அந்த ஜனங்கள் அதை குடிக்கிறார்கள். அதற்கு பிறகு என் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக, மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவேளை அந்த தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு அந்த வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அவர் கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பழமையாவிலும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அங்கு சொல்லுகிறார் மோசே இடத்துல, நீ என் கற்பனைகளை கை கொண்டபடினால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் எகிப்தர்கள் வந்த வாதைகள் ஒன்றும் உனக்கு நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லி நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் இந்த வார்த்தையை மோசே எடுத்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோ வியாதி வந்து விடுமோ, செத்து போயிடுமோ என்று சொல்லி முறுமுறுக்க தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். முறுமுறுக்காதீர்கள். முறுமுறுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை இழந்து விடாதீர்கள். மோசையை போல தேவ ஜனங்களே, நாம் தேவனை நோக்கி எல்லா நேரத்திலும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடும் நம்முடைய ஜெபங்களை அவருக்கு தெரியப்படுத்துவோம் என்றால், நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற தேவன் தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்பான அனுபவங்களை எல்லாம் மாற்றி வாழ்க்கையை மதுரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியானதாக மாற்றி தர தேவன் சித்தமுள்ளவர் இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த மாறா போன்ற வாழ்க்கை மதுரமாக மாற்ற நீங்கள் தேவனோடு கூட உறவாட ஆயத்தமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா? அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் என் தேவனாய் கர்த்தர் செய்வார். இங்கே அந்த மரக்கொப்பை வெட்டி போட்ட உடனே அது எப்படிங்க மதுரமாகும்? அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன், வனாந்தரத்துல என் தேவன் தண்ணீர் நீரூற்றை நமக்கு உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தர். சகலமும் அவரால் கூடும். பிரியமானவர்களே, முறுமுறுக்காதீங்க. கசப்பு யார் மேலாம் இருக்கும் அதை எடுத்து போட்டுருங்க. யாரை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எந்த பிரச்சனையை பார்த்து முறுமுறுத்துட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு வேரோடு பிடுங்கி போட்டுருங்க. நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்து உங்களை மகிழ்ச்சியோட வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
இந்த வார்த்தையை கேட்கிற யாரோட வாழ்க்கையெல்லாம் கசப்பான அனுபவங்கள் காணப்படுகிறதோ, பிசாசு சத்துருவானவன் கசப்பான அனுபவங்கள் கொண்டு வைத்திருக்கிறானப்பா, அந்த கசப்பான வேர்கள் எல்லாம் இவர்கள் இந்த புடிங்கி எரியப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் இவருடைய வாழ்க்கையை மதுரமாக்குறதுக்கு, இவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்பா இவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற, அதை காணக்கூடாதபடி பிசாசு கொண்டு வைத்திருக்கிற அப்பா கசப்பான அனுபவங்கள், முறுமுறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வேரோடு பிடுங்கி போடும்படி இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளுக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால எல்லா கசப்பான அனுபவங்களும் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, இவர்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்க ஏசப்பா. அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தை இவர்கள் கொடுங்க தகப்பனே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது, இன்றைக்கு இப்பொழுது முறுமுறுத்த காரியங்களை விட்டு விலக, கசப்பான அனுபவங்களை விட்டு விலக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்களுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீரின் ஜெபத்தை கேட்டு இவர்கள் இன்றைக்கே ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய கிருபையும் இவர்கள் கொடுக்கிற ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.